பத்சேபாள். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான். ஒருநாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். தாவீது சீரியருக்கு விரோதமாக 2 முறை யுத்தம் பண்ணினார். இவ்விரண்டு யுத்தத்திலும் சீரியர் தாவீதுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். முதலாவது யுத்தத்தில் சீரியர் முறிந்து ஓடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் முறிந்து ஓடி தங்கள் பட்டணமாகிய ரப்பாவுக்குள் புகுந்து கொள்கிறார்கள். தாவீது அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக மறுபடியும் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தம் பண்ணுகிறார். ரப்பா அம்மோன் புத்திரரின் தலைநகரம். இது பிரம்மாண்டமான பட்டணம். யோவாப் தாவீதின் படை தளபதி. தாவீது ஏற்கனவே அம்மோன் புத்திரருக்கும் சீரியருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி 1 வருஷத்திற்கு பின்பு இப்போது மறுபடியுமாக அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வருகிறது. அப்போது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்புகிறார். தாவீதோ யுத்தத்திற்கு போகாமல் எருசலேமில் இருந்து விடுகிறார். மழை பெய்யாத வசந்த காலம் யுத்தம் பண்ணுவதற்கு உகந்த காலமாகும். இக்காலத்தில் வெயிலோ அல்லது குளிரோ அதிகமாக இராது. தாவீதின் சேவகர்களை அம்மோன் புத்திரரின் அதிபதிகள் அவமானப்படுத்திவிட்டார்கள். இதற்காக தாவீது அவர்கள் மீது யுத்தம் பண்ணினார். இது 3வது யுத்தமாகும். தாவீது அம்மோன் புத்திரர் மீதும் சீரியர் மீதும் 3 யுத்தங்களை பண்ணுகிறார். அவற்றின் விவரம் வருமாறு: அம்மோன் புத்திரர் மீதும் சீரியர் மீதும் யுத்தம், சீரியர் மீது யுத்தம், அம்மோன் புத்திரர் மீது யுத்தம். இந்த யுத்தத்தில் அம்மோன் புத்திரர் தோல்வியுற்றார்கள். அவர்களுடைய தலைநகரமாகிய ரப்பா பிடிக்கப்படும் வரையிலும் முற்றுகை போடப்பட்டது. தாவீதோ யுத்தத்திற்கு போகாமல் எருசலேமில் இருந்துவிட்டார். தாவீதும் யுத்தத்திற்கு போயிருந்தால் பத்சேபாள் மூலமாக அவருக்கு சோதனை வந்திருக்காது. இஸ்ரவேல் புத்திரர் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அப்போது தாவீது எருசலேமில் உள்ள தன்னுடைய அரண்மனையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவர் பத்சேபாளோடு பாவம் செய்கிறார். தாவீது பல தேசங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதன் ராஜாக்களை ஜெயித்தவர். ஆனால் இப்போதோ தாவீதால் தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை ஜெயிக்க முடியவில்லை. தாவீது தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமையாகி பாவத்திலே விழுந்து விடுகிறார். பத்சேபாள் உரியாவின் மனைவி. தாவீது பத்சேபாளோடு விபசாரம் பண்ணுகிறார். தாவீது இப்போது இருக்கிற சூழ்நிலை பாவத்தில் விழுவதற்கு சாதகமாக இருக்கிறது. இஸ்ரவேலின் சேனை அம்மோன் புத்திரரின் பட்டணமான ரப்பாவை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். தாவீது யுத்த களத்திலே இருக்க வேண்டும். சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் தாவீதோ தன்னுடைய கடமையை மறந்து எருசலேமில் உள்ள தன்னுடைய அரண்மனையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது அவர்கள் தங்களுக்காகவும் தங்கள் கர்த்தருக்காகவும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறார்கள். இந்த யுத்தத்தில்
இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் பங்கு பெற வேண்டும். தாவீதோ இந்த யுத்தத்தில் பங்கு பெறாமல் தன்னுடைய கடமையை அசட்டை பண்ணுகிறார். தான் செய்ய வேண்டிய வேலைகளையும் மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு தாவீது எருசலேமிலே இருந்து விடுகிறார். தாவீது அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக நடைபெறுகிற யுத்தத்திலே பங்கு பெறுவதற்கு போயிருந்தால் பத்சேபாளோடு பாவம் செய்யும் சூழ்நிலை அவருக்கு வந்திருக்காது. தாவீது இந்த சோதனையில் இருந்து தப்பித்திருப்பார். தாவீதைப் போலவே நாமும் நம்முடைய கடமையை செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தால் சோதனையில் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கிறார். அப்போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து காண்கிறார். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவாதியாய் இருக்கிறாள். தாவீது பாவத்தில் விழுந்த சம்பவம் இந்த வசனத்தில் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வீழ்ச்சியின் பாதைகளைப் பற்றிய விவரம் வருமாறு: தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்திருந்தார். அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருந்தார். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டார். அந்த ஸ்திரியின் மீது ஆசைப்பட்டார். அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினார். தாவீது அவளை அழைத்து வரச் சொன்னார். அவளோட சயனித்தார். தாவீது யுத்த களத்திலே தன்னுடைய கடமையை செய்யாமல் சாயங்காலத்தில் தன் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். பகல் வேளையில் உறங்குகிறார். சும்மா இருந்தால் சோதனைக்காரன் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான். கெட்டி கிடக்கிற தண்ணீர் சீக்கிரத்தில் கெட்டுப்போகும். ஓடுகிற நீரோடை சுத்தமாயிருக்கும். சோம்பேறியின் படுக்கை மாம்ச இச்சையின் படுக்கையாய் இருக்கும். அது சோதனையின் படுக்கையாக மாறும். தாவீது தன்னுடைய கடமையை செய்யாமல் சும்மா இருக்கும்போது அவருடைய கண்கள் கூட அவரை வஞ்சிக்கிறது. தாவீது ரப்பா பட்டணத்திற்கு விரோதமாக முற்றுகையிட்டு அந்த பட்டணத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போதோ தாவீது யுத்தத்திற்கு போகாமல் தன் அரண்மனையின் உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயின் அழகை காண்கிறது. அந்த ஸ்திரீ ஒருவேளை தீட்டுப்பட்டு மார்க்க பிரகாரமாக ஸ்நானம் பண்ணி தன்னை சுத்திகரித்திருக்கலாம். தாவீது ஸ்நானம் பண்ணுகிற அந்த ஸ்திரீயை கண்ட உடனேயே அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்து விடுகிறார். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்புகிறார். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்று தாவீதுக்கு சொல்லுகிறார்கள். ஒருவேளை அந்த ஸ்திரீ மனம் ஆகாத கன்னிகையாக இருந்தால் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தாவீது நினைத்திருக்கலாம். கிழக்கு தேசத்தில் ராஜாவுக்கு ஒரு ஸ்திரீயின் மீது விருப்பம் இருக்கும் என்றால் அவளை தன் அரண்மனைக்கு அழைத்து வர ராஜா தன் சேவகரை அனுப்புவது வழக்கம். அவளுக்கு அரண்மனையில் தங்குவதற்கு ஒரு வாசஸ்தலம் கொடுக்கப்படும். ராஜா அவளை தன் மனைவியாக தேர்ந்தெடுத்தால் அதற்குரிய அறிவிப்பை ராஜா தெரியப்படுத்துவார். ஆனால் இந்த சம்பவத்தில் பத்சேபாள் ஏற்கனவே திருமணமானவள். அவள் மாற்றானின் மனைவி. தாவீது பத்சேபாளை அழைத்து அவளுக்கு ஏதாவது ஆசை வார்த்தைகளை கூறி இருந்திருப்பார். தன்னுடைய குமாரன் ராஜாவாக ஆக வேண்டும் என்பது பத்சேபாளின் விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். ஆகையினால் தான் கற்பம் தரித்திருக்கும் விஷயத்தை உடனடியாக தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பினாள். சாலமோனுக்கு ராஜ்யபாரத்தை வாங்கி கொடுப்பதில் தீவிரமாக செயல்பட்டாள். பத்சேபாள் தந்திரம் உள்ளவள். ஒருவேளை அவளுடைய அழகு தாவீதை மயக்கி இருக்கலாம். பத்சேபாளோடு தாவீது செய்த பாவத்திற்கு அவர் தகுந்த தண்டனையை அனுபவித்தார். அகித்தோப்பேல் பத்சேபாளின் தாத்தா. இவன் தாவீதுக்கு எதிராக எழும்பினான். பத்சேபாள் என்னும் பெயருக்கு ஓர் ஆணையின் குமாரத்தி என்று பொருள். எலியாம் என்னும் பெயருக்கு ஜனங்களுக்கு தேவனுடைய ஸ்தாபகர் என்று பொருள். இவன் பத்சேபாளின் தகப்பனும் அகித்தோப்பேலின் குமாரனும் ஆவான். மறுபெயர் அம்மியேல். உரியா என்னும் பெயருக்கு யெகோவா ஒளியாயிருக்கிறார் என்று பொருள்.
பரிசுத்த வேதாகமத்தில் உரியா என்னும் பெயரில் 3 பேர் இருக்கிறார்கள். இவர்களின் விவரம் வருமாறு: பத்சேபாளின் கணவன் ஏத்தியன், இவன் தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒருவன், ஓர் ஆசாரியன். எஸ்ராவின் காலத்தில் இருந்த ஓர் ஆசாரியன். தாவீதுக்கு ஏற்கனவே ஏராளமான மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் இருக்கிறார்கள். அவருக்கு ஏராளமான குமாரரும் குமாரத்திகளும் இருக்கிறார்கள். தாவீதுக்கு இப்போது ஏறக்குறைய 50 வயதாகி இருக்க வேண்டும். ஆனாலும் தன்னுடைய மாம்ச இச்சைகளை தாவீதால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரீ வேறொருவனுடைய மனைவி என்று தெரிந்தும் தாவீது அந்த ஸ்திரீயின் மீது ஆசைப்படுகிறார். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொல்லுகிறார். அவள் தாவீதிடத்தில் வந்தபோது தாவீது அவளோட சயனிக்கிறார். தாவீது இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா. அவர் தன்னுடைய நன்மைகளை விசாரிப்பது போல தன்னுடைய தேசத்தின் குடிமக்களுடைய நன்மைகளையும் விசாரிக்க வேண்டும். ஆனால் தாவீதின் மனதில் அவருடைய மாம்ச இச்சையே பிரதானமாய் இருக்கிறது. அவர் பத்சேபாளை பற்றியோ அவருடைய புருஷன் உரியாவை பற்றியோ கவலைப்படவில்லை. தன்னுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மட்டுமே ஆசைப்படுகிறார். தாவீது பத்சேபாளை தன்னிடத்தில் வரவழைத்து அவளோட சயனிக்கிறார். பத்சேபாள் தாவீதுக்கு மறுப்பு சொன்னதாகவோ அல்லது தாவீதின் ஆட்கள் அவளை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றதாகவோ குறிப்பு எதுவும் இல்லை. தாவீது உரியாவிற்கு எதிராக செய்த பாவத்தின் விவரம் வருமாறு: உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளோடு தாவீது விபசாரம் பண்ணினார். தன்னுடைய பாவத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணினார். உரியாவை குடித்து வெறிக்கச் செய்து அவனை அவனுடைய மனைவியினிடத்தில் அனுப்ப முயற்சி பண்ணினார். உரியா யுத்தத்தில் மரித்து போவதற்கு காரணமாக இருந்தார். தாவீதே உரியாவை பட்டயத்தால் மடிவித்ததாக கூறப்பட்டிருக்கிறது. பிற்பாடு பத்சேபாள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டிற்கு போகிறாள். இது ஒருவேளை சூதக ஸ்திரீயின் சுத்திகரிப்பாக இருக்கலாம். பத்சேபாள் சுத்திகரிப்பு செய்யும் சடங்குகளை ஒழுங்காக செய்தாள். ஆனால் தன் கணவனுக்கு உண்மையான மனைவியாக இருக்க வேண்டும் என்னும் பிரமாணத்தை கடைபிடிக்க தவறிவிட்டாள். பிற்பாடு பத்சேபாள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டிற்கு போகிறாள். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. இஸ்ரவேல் தேசத்தில் அவர் பெரியவர். ஆகையினால் தாவீது பத்சேபாளை அழைக்கும் போது அவளால் தாவீதிடத்தில் போகாமல் இருக்க முடியவில்லை. தாவீது தன்னுடைய ராஜாசன அதிகாரத்தை தன்னுடைய சுயநலத்திற்கு தப்பிதமாக பயன்படுத்துகிறார். தாவீது துணிகரமாக பாவம் செய்கிறார். அவருக்கு இப்போது சுமார் 50 வயதாயிற்று. தாவீதுக்கு சொந்தமாக அநேக மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் இருக்கிறார்கள். உரியா தாவீதின் சேனையில் பணிபுரிகிறவன். அவன் தாவீதின் ஜீவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் பாதுகாப்பதற்காக இஸ்ரவேலின் சேனையிலே பணிபுரிகிறான். உரியா தாவீதுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவன். தாவீது உரியாவுக்கு நன்றி உள்ளவராய் இருக்க வேண்டும். ஆனால் தாவீதோ உரியாவுக்கு தீங்கு செய்கிறார். உரியாவின் மனைவி பத்சேபாளை கெடுத்து போடுகிறார். பத்சேபாளும் நற்குணம் உள்ளவள். இவள் தன்னுடைய ஆசை வார்த்தைகளினால் தாவீதை வஞ்சிக்கவில்லை. தாவீதுதான் பத்சேபாளை கெடுத்து போடுகிறார். இதன் மூலமாக தாவீது தன்னுடைய ஆத்மாவையும் கெடுத்து போடுகிறார். விபசாரம் பண்ணுகிறவர்கள் தங்களுடைய சரீரங்களையும் ஆத்மாக்களையும் கெடுத்து போடுகிறார்கள். தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருக்கிறார். அவருடைய கைகளில் நீதியின் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே தீங்கு செய்கிறவர்களுக்கு விரோதமாக தாவீது நீதியான தீர்ப்பு சொல்ல வேண்டும். குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும். தாவீதின் கையில் செங்கோல் இருக்கிறது. குற்றவாளியை தண்டிக்க வேண்டிய தாவீதே இப்போது குற்றவாளியாய் இருக்கிறார். விபசாரம் பண்ணுவது தாவீதின் சுபாவம் அல்ல. தாவீது வேறு சந்தர்ப்பங்களில் இதுபோல விபசாரம் பண்ணியதாக குறிப்பு எதுவும் இல்லை. பத்சேபாள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருப்பதை பார்த்து தாவீது தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமையாகி விட்டார். தாவீதுக்கு திடீரென்று சோதனை வந்தது. அந்த சோதனையை அவரால் மேற்கொள்ள முடியவில்லை. தாவீது பத்சேபாளோடு சயனித்து விபசாரம் செய்துவிட்டார். எரேமியா விபசாரக்காரருக்கு விரோதமாக கடினமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண்சாதியின் பின்னாலே கனைக்கிறான். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தாவீதுக்கு பொருந்தாது. தாவீது ஒரு தரம் பாவம் செய்தார். அதன் பின்பு அவர் தன்னை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து விடுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவராய் இருந்தாலும்
தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து விடுகிறார். இந்த சம்பவம் விசுவாசிகளாகிய நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை எல்லா சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் அனுதினமும் ஜெபம் பண்ண வேண்டும். பத்சேபாள் கற்பம் தரிக்கிறாள். தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்புகிறாள். பத்சேபாள் கர்ப்பவதியானாள். இந்த செய்தியை தாவீதுக்கு உடனடியாக அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். தாவீது தன் பாவத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணினார். யுத்தகளத்தில் இருக்கும் அவருடைய புருஷன் உரியாவை வீட்டிற்கு வரவழைத்தார். இதனால் பத்சேபாளின் கற்பத்திற்கு உரியாவே காரணம் என்று ஜனங்கள் நினைப்பார்கள் என்பது தாவீதின் எண்ணம். மேலும் இஸ்ரவேல் தேசத்தில் வேசித்தனத்திற்கும் விபசாரத்திற்கும் மரண தண்டனை கொடுக்கப்படும். பத்சேபாளுக்கும் இந்த பிரமாணத்தின் பிரகாரம் மரண தண்டனையே கிடைக்கும். ஆகையினால் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவள் ஒருவேளை தாவீதின் உதவியை நாடியிருந்திருக்கலாம்.